ஐயா வணக்கம். வணக்கம். நம்ம இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்களே. ஆமாம். அதிதி போஜனம்னு. ஆமாம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. அதாவது நம்ம முன்னோர்கள் நம்ம அப்பா அம்மா தெரியும், தாத்தா பாட்டி தெரியும். இன்னும் கேட்டால் தாத்தா பாட்டிக்கு அப்பா அம்மா பேர் கூட தெரியும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம முன்னோர்கள் தானேயா? ஆமாம் ஆமாம். அது ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பாக. நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கு நம்ம அப்பாவுக்கு தாத்தா பாட்டினா சொந்தக்கார தான் நமக்கும். உண்மைதான். அதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் தானே. கண்டிப்பாக. 7 தலைமுறை இருந்தவங்களுக்காகவும் நம்ம போஜனம் கொடுக்கணும். ஓகே. நம்ம திதி அப்பா அம்மாவுக்கு கொடுப்போம், தாத்தா பாட்டி கொடுப்போம். தெரிஞ்சு திதி அந்த மாதம் வருஷம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு முன்னே இருந்தவங்கலாம் மறைஞ்சாங்களே, இருந்தாங்க பித்திரு லோகத்தில் இருக்காங்கல்ல. ஆமாம். அவங்க எந்த ரூபத்தில் வேணாலும் இருப்பாங்க. நாம் இந்த கொடுக்குற போஜனம், இந்த அதிதி போஜனன்றது நம்ம முன்னோர்கள் அவங்க எந்த ரூபத்தில் இருந்தாலும் அந்த ரூபத்துக்கு வேண்டிய உணவாட்டுமே சேர்க்குமா இந்த சிவத்தா என்ற ஒரு தேவதை, பித்திரு தேவதை. அந்த பித்திரு தேவதைக்கு தான் இதை கொடுக்கறது. அது இல்லாமல் அமாவாசனைக்கு எள்ளும் தண்ணி கொடுப்பேன். ஓகே. இது என்னது, ரைஸா? இது பிஸ்கட் ஐயா. பிஸ்கட் ஏதாவது ஒன்று. இது இது சாப்பிடும், குருவி சாப்பிடும், அணில் சாப்பிடும், புறா சாப்பிடும், நாய், பூனை, காகம், குருவி, அணில். இதுக்கு அதீத போஜனம். அதிதி போஜனம். திதி. நம்ம கொடுக்குற திதி அதிதி. தெரிஞ்சது திதி. ஓகே. தெரியாததுக்கு அதிதி. ஓகே. சுத்தம் அசுத்தம்ன்றோம்ல. ஆமா, அது மாதிரி. சுத்தம்னா தூய்மையா இருக்கும், அசுத்தம்னா தூய்மை இல்லாத இருக்கணும். ஆமா. நம்ம திதி தெரிஞ்சது, அதிதினா தெரியாதவர். ஓகே. தெரியாத நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் கொடுக்கறது அதிதி. அவங்க எந்த ரூபத்துல தான் அவங்க கிட்ட இருந்து சேர்க்க வேண்டியது அந்த பித்திரு தேவதையோட கடமை. அது செய்யும். ஓகே. அது பறவைகள் நம்ம தேட வேண்டிய அது பறவைன்னு கிடையாது, எல்லா உயிரினமும். பைரவர்கள். இன்னொன்று, நான் உழைச்சி சம்பாதிக்கிற வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா இல்லை, இறைவனடி போயிட்டாங்க. நான் அது வரைக்கும் என்னோடய உழைப்பு அவங்களுக்கு சாப்பாடாக போட முடியல. அதுக்கப்புறம் இப்போ நான் உழைச்சி சம்பாதிக்க ஆரம்பிக்கிறேன். எங்கள் அப்பா அம்மா இல்லை, சாப்பாடு போடணும்னு நினைக்கிற முடியல. மூட்டை அவங்க போட்டால் தான்ங்குது. அவங்கள அதுக்கு தான் வச்சு சமைச்சது முதல்ல அவங்களுக்கு தான் வைக்கிறேன். அடுத்து பசுமாட்டுக்கு உணவு கொடுத்தா நம்ம முன்னோர்கள் எந்த ரூபத்தில் இருந்தால் அவங்ககிட்ட இருந்து சேர்க்குமா. ஓகே. நான் அமாவாசனைக்கு அந்த தர்ப்பணம் கொடுக்குற நெல் தண்ணியும் ஸ்வேதா நம்ம தர்ப்பயாமி அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பேன். அந்த இந்த தர்ப்பை எங்கள் கையில் வச்சுக்கின்னு இதில் எள்ளை வச்சுக்கின்னு தண்ணியை ஊற்றி எங்கள் அப்பா பேரை சொல்லி அந்த எள்ளு தண்ணியை ஊற்றுவேன். இப்படி ஊற்றேன்னா அதில் போய் அந்த தர்பையில் போய் அங்கே வெத்தலை பாக்கு, பழம், வெல்லம் கட்டி ஒன்று அதில் வச்சுட்ருப்பேன். இந்த எள்ளு தண்ணி இப்போ அந்த தர்பையில் படம். அந்த தர்பையை அவங்க எந்த ரூபத்தில் இருந்தாலும் பித்திரு லோகத்தில் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அவங்ககிட்ட பார்த்து சேர்த்துறோம். ஓகே. உங்கள் வாழ்வியல் இப்போ சொன்னீங்க பார்த்து திருமண தடை, புத்திர பாக்கியம், முதல்ல சாமி அப்புறம் ஐயா.